Hi students, welcome to Maths. நம்ம 12ஆம் வகுப்புல வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 8.2ல 9th சம். ஒரு மனிதன் x மணி நேரத்தில் கற்கும் y வார்த்தைகளுக்கான தொடர்பு. எவ்வளோ மணி நேரம்னு சொல்லலை, அதனால x மணி நேரம். ஓகேங்களா, அதோட தொடர்பு என்னன்னு சொல்லியிருக்காங்க. y = 52√x. அந்த எக்ஸோட மதிப்பு, அந்த எக்ஸுங்கிற மணி இருக்குது இல்லைங்களா, அது வந்து எதுக்குள்ளே இருக்குமா, 0 to 9 மணிக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, என கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த எக்ஸின் மதிப்பு பின்வருமாறு மாறும்போது கற்றல் வார்த்தையின் எண்ணிக்கையில் ஏற்படும் தோராய மாற்றத்தை காண்க. ஓகேங்களா, அப்போது 1லிருந்து 1.1ன்னு மாறும்போது, அப்புறம் 4லிருந்து 4.1ன்னு மாறும்போது அந்த எவ்வளோ வார்த்தைகளை கற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம கிவன் என்ன, y = 52√xங்களா. இதை எப்படி எழுதலாம், நம்ம 52x⁻1/2ன்னு எழுதலாங்களா. இப்போது நம்ம dy/dx, அதாவது எக்ஸை பொறுத்து நம்ம வகையிடணும். வகையிட்டால் என்ன கிடைக்கும், இந்த பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துருங்களா, இன்ட்டு ஆல்ரெடி இங்கே ஒரு 52 இருக்குது. எகெயின் இந்த பவர் எக்ஸோட பவர்லேருந்து ஒன்றை வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போது அரை -1 என்ன வரும், 1லேருந்து அரையை கழிச்சா அரை தான் வரும். அப்போது பெரிய நம்பர் முன்னாடி என்ன குறி இருக்குது, மைனஸ் குறி. அப்போ -1/2. ஓகேங்களா, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், 2 2 4, ரிமைனிங் 1, 6 2 12, அப்போ 26ன்னு இருக்குது. இப்போ dy = நம்ம இந்த dxஐ மேலே கொண்டு வந்துடலாங்களா. இங்கே என்னென்ன இருக்குது, 26 இருக்குது. இந்த dx மேலே வந்துடும். இந்த x⁻−1/2ன்னு இருக்குது, அதை பகுதிக்கு கொண்டுட்டு வரும்போது என்ன ஆகும், +1/2ன்னு மாறுங்களா. ஓகே, இதை எப்படி இன்னும் நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, 26 dx /√xன்னு எழுதலாங்களா. x⁻1/2 √xன்னு எழுதலாம். இப்போ நமக்கு dy கண்டுபிடிச்சாச்சு. இப்போ முதல் கணக்கு என்ன, 1லிருந்து 1.1ஆக மாறும்போது, முதல் கணக்கு 1 மணியிலிருந்து 1.1 மணியாக மாறும்போது அப்படின்னா நம்ம எக்ஸோட மதிப்பு என்னென்னு எடுத்துக்கணும், 1. அப்போது dxோட மதிப்பு என்ன, எந்த மணி மாறுது, எக்ஸோட மதிப்பு 1, dxனா அதாவது ஒரிஜினல் மணியிலிருந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா, அந்த மணி, அதிலிருந்து ஒரிஜினல் மணியை நம்ம கழிக்கணும். ஓகேங்களா, 1.1லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அந்த மணியிலேருந்து தான் நம்ம ஒரிஜினலான ஆக்சுவலான மணியை வந்து கழிக்கணும். ஓகேங்களா, 1.1லேருந்து 1 மைனஸ் பண்ணோமா நமக்கு என்ன கிடைக்கும், டிஎஸோட மதிப்பு, dxோட மதிப்பு வந்து 0.1ன்னு கிடச்சிருங்களா. அப்போது dyயில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. dyயோட மதிப்பு என்ன, 26, dxோட மதிப்பு 0.1 இங்கே √xங்களா. எக்ஸோட மதிப்பு என்ன, 1, அப்போ √1. ஓகேங்களா, இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், 26 இன்ட்டு 0.1, இந்த 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான். ஓகேங்களா, அது போட தேவையில்லை. இப்போது இதை பெருக்கினா 1ஆல் பெருக்கினா என்ன வரும், 26 தான். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளிக்கிறதுனால 2.6ன்னு எழுதலாங்களா. நெக்ஸ்ட்டு 2.6 புள்ளிக்கு அடுத்து இருக்கிற ஸ்தானம் நமக்கு எப்படி இருக்குது, 5ஐ விட பெருசாக இருக்குது. அப்போது இது வந்து நம்ம முழு நம்பரை எழுதிக்கலாங்களா. 5ஐ விட பெருசாக இருந்தால் முன்னாடி இருக்கிற நம்பரோடு ஒன்று கூட்டிக்கணும். அப்போது 3 வார்த்தைகள். ஓகேங்களா, அந்த கற்றல் வார்த்தைகள் என்னவா மாறும், 3 வார்த்தைகளாக மாறும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, 4 மணியிலிருந்து 4.1ஆக மாறும்போது, அப்போ எக்ஸோட மதிப்பு 4, அந்த மாறுற மணி என்ன, 4.1ங்களா. அதிலிருந்து தான் இந்த ஒரிஜினல் மணி 4 மைனஸ் பண்ணணும். அப்போ dxோட மதிப்பு என்ன கிடைக்கும், 4.1லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 0.1ங்களா. 0.1. நெக்ஸ்ட்டு இந்த dyயில் கொண்டு போய் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. 26 dxோட மதிப்பு 0.1 எக்ஸோட மதிப்பு 4, அப்போ √xனா √4. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்,
26 × 0.1 இந்த 4க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் 2. அப்போது 2 3 6 13ங்களா. 13 0.1 பெருக்கணுமா 13 தான். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 1.3ன்னு மாறிடும். ஓகேங்களா. இப்போது இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன வரும், புள்ளிக்கு அடுத்து 5ஐ விட குறைவாக இருக்குது. அப்போ இதை முழு நம்பராக எழுதணுன்னா 1ன்னு எழுதிக்கலாங்களா. இப்போ 5ஐ விட பெருசாக இருந்திருந்தால் 1 கூட்டி 2ன்னு எழுதியிருந்துருக்கலாம். 5ஐ விட குறைவாக இருக்கிறதுனால ஒரு வார்த்தைகள். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம்.